இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு கேள்வி தான், சரியா? சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும், சரியா? சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக சாப்பிட்ட ஒரு பேஷண்ட், சரி, ஒழுங்காக சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ வந்து HbA1c நார்மலாக இருக்கு, வர வயத்தில் சுகர் நார்மலாக இருக்கு, சாப்பிட்ட பிறகும் சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஏன் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? ஏன் திடீர்னு பக்கவாதம் வருது? ஏன் கண்ணு பிரச்சனை வந்து கண்ணு குருட்டு வருது? ஏன் திடீர்னு கிட்னி வீக்கம் போட்டு கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறாங்க? ஏன் காலையில் வந்து புண்ணு ஆறல்ல? கேள்வி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் கேள்வி புரியும். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? பதில் என்ன தெரியுமா? ஷாக் ஆயிருவீங்க நீங்கள். மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியுமா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான், இது எழுதி வச்சுக்கிடுங்க, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இந்த இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் என்ன நடக்குது? பாதிப்பு நடக்குது. அதுக்கு பேர் அத்திரோஸ்க்ளீரோசிஸ், ATHERO, அத்திரோஸ்க்ளீரோசிஸ். ஓகேவா? ஸோ இந்த பாதிப்பு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? அதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், நீங்களே ஷாக் ஆயிருவீங்க என்ன ட்ரீட்மெண்ட்னு. பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அதனால நல்லா கேட்டுடுங்க, அதனால பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி ஆகாது, கண்டிப்பாக ஆகாது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாச்சுன்னா இந்த இரத்த குழாய் உள் பக்கம் பாதிக்காது. பாதிக்காமல் இருந்தால் 5 நோய் வராது: பக்கவாதம், கண்குருடு, இருதய மாரடைப்பு, கிட்னி டயாலிசிஸ், காலை விரலை வெட்டி எடுக்கிறது. இன்னும் புரியலை அப்படின்னா இதை மாதிரி தெளிவாக உங்களுக்கு யாருமே இன்னும் புரிகிற மாதிரி சொல்லித்தர முடியாது. வீடியோ கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி, யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கூட வீடியோ போட்டு கேளுங்க, போட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க, கேள்வி புரிஞ்சதும் உங்களுக்கு பதில் புரியும். ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா?